உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழைய பொருட்களுடன் எடைக்கு போடப்பட்ட 10ஆம் வகுப்பு விடைத்தாள்களை ஆசிரியர்கள் மீட்டு வந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா வணக்கம், முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கல்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இனியில பாத்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு கடந்த டிசம்பர் 9 முதல் 10ஆம் தேதி வரை 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. இந்நிலையில தான் கடந்த சனிக்கிழமை இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா கடந்த வருடம் எழுதிய பேப்பர்கள், சேர்கள், உடம்பு சேர்கள் எல்லாம் எடைக்கு போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க தவறுதலா பாத்தீங்கன்னா அரையாண்டு பரீட்சை எழுதிய பேப்பர்களையும் சேர்த்து இதுல போட்டு எடைக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் நேற்று விடுமுறை விடப்படும் முன்னாடி அந்த பேப்பர் எல்லாம் திருத்துவதற்காக தேடிய போதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சி கேஸ் இருந்திருக்குது. எங்க பேப்பரை காணான்னு தேடிய போதுதான் அவங்க எங்க போச்சு ஏது போச்சுன்னு தேடும் போது அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கிற ஒரு பழைய பொருட்களுக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் அந்த பேப்பர்லாம் அரைச்சு கன்வெர்ட் பண்றதுதான் அந்த 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 கடையோட வேலை. அங்க பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக அந்த பேப்பர் எதையுமே அவங்க அந்த டிஸ்போஸ் பண்ணல. இடையில பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர்லாம் இங்க இருந்து போய் அந்த பேப்பரை மீட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பேப்பர்ல என்னென்ன பேப்பர் இருந்துச்சுன்னா 9ஆம் வகுப்பு கணிதத்தோட 28 பேப்பரு, அதே போல 10ஆம் வகுப்பு கணித தேர்வுத்தாளோட 28 பேப்பரு, மொத்தம் 56 பேப்பர்களை மீட்டு வந்திருக்காங்க. ஒரு அரையாண்டு தேர்வு பரிசு வினாத்தாள்கள் ஒரு இடை நிலையத்திற்கு போனது மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.